எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் கிடையாது, ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸில் ப்ளஷ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் பார்க்க நேச்சுரலாக தெரியும். அண்ட் எந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் வந்து டஸ்கி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க ப்ளஷ் யூஸ் பண்ணால் ப்ளஷ் மட்டும் தனியாக தெரியுது, அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை, மேக்கப்பே வந்து ஸ்பாயில் பண்ணிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஷேடை மாற்றி பார்க்கணும். ஸோ மாற்றி பார்த்துட்டு அதில் இருக்க ட்ரிக்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்க்கும் வந்து ப்ளஷ்ஷும் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஷேட்ஸ்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து என்னுடைய ப்ளஷ் கிட். ஸோ நான் வந்து தனித்தனி ப்ளஷ் கிட்டாக வாங்கி வச்சுக்க மாட்டேன், இந்த மாதிரி பேலட்டாக வாங்கி வச்சுப்பேன். நம்மளுக்கு வேணும்னா கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ளஷ் ஷேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். இது வந்து லைட்டாக ப்ரௌன் வித் பிங்க் கலரில் இருக்கும், இது வந்து பீச் வித் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு அழகாக செட் ஆகிடும். ஆனால் இந்த கலரும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த ரெண்டு கலர் வந்து ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த கலர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் சேர்ந்த பிங்க்கும் அண்ட் இந்த மாதிரி டார்க் பிங்க்கும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளோட சீக்கில் போடும்போது நம்மளுக்கு வந்து நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது கம்மி குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணணும். ரொம்ப டார்க்காக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் கலரில் ஆகிடும். ஸோ அது வந்து மேக்கப்பே ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நியூட் ஷேட்ஸில் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ளஷ் தான் வந்து நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரௌன் வித் பிங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேட் தான் வந்து நான் இந்த பக்கம் அப்ளை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஃபேஸில் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி காட்டுறேன், இந்த ஃபேஸில் வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் மோஸ்ட்லி வேறு எந்த ஷேட்டும் அதிகமாக எடுக்க மாட்டேன், இந்த ப்ரௌன் வித் பிங்க் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணோன்னா உங்கள் ஐப்ரோ எண்டிலிருந்து ப்ளஷ் போடுற சீக்ஸ் வரைக்கும் ஒரு ஷேப் வரும். ஸோ வி ஷேப்பில் வரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ளஷ் போதும் அப்படின்றது. ஸோ அதிகமாக அப்ளை பண்ணாலும் நம்ம ஃபேஸ் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ இப்போ நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த மெத்தட் தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து சீக் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த சைடில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கன்னா உங்கள் சீக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சீக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு வி ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். ஸோ என்னோடய ரெண்டு பக்கம் இருக்க ஃபேஸையும் பாருங்கள். ரெண்டு பக்கமே ரெண்டு மெத்தடில் போட்டிருக்கேன். இதில் எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு ட்ரிக்லேயே உங்களுக்கு எந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். எனக்கு வந்து எந்த மாதிரி ட்ரிக் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னுடைய ஸ்கின்க்கு நேச்சுரலாக தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஏதோ இங்கே அடித்து வச்ச மாதிரி யாரோ குத்தனா மாதிரி இருக்குது. இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ட்ரிக் தான் வந்து எனக்கு நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை.